I loved the simplicity. The Quran is so clear, so crystal clear. You know, it's like it's hard to walk away with, you know, a misunderstanding. அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 167 நாள் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கு இன்றைய தேதியில் ரமலான் 10வது நோன்பை வந்து காசா மக்கள், பலஸ்தீன மக்கள் எல்லாமே நோற்றிருக்கிறாங்க. இந்த வேளையில் ஹூதிகளுடைய ஒரு வரலாற்று முக்கியத்துவமான ஒரு சம்பவம் வந்து இன்றைய தேதியில் நடந்திருக்கு. மறுபக்கம் மாவு படுகொலை என்று சொல்லக்கூடிய ஃப்ளோர் மசாக்கர் தொடர்ந்து இன்னைக்கு வந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. மறுபக்கம் ரஷ்யா உக்ரைன் போருடைய உச்சகட்டத்தை நோக்கி இன்னைக்கு அமெரிக்க மேற்கத்திய நாடுகள் உக்ரைன் வலுப்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆஷிக், இது ஆஷிக் டுடே. நன்மையை ஏவி தீமையை தடுத்து இந்த சமூகத்தில் நல்லதொரு மாற்றம் செய்வோம். அன்பார்ந்த நண்பர்களே, காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் அக்டோபர் 7 இன்றைய தேதி வரைக்கும் எவ்வளோ நபர்கள் இறந்தார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 31,960 நபர்கள் இறந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15,000க்கும் அதிகமான குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க. இதில் பல குழந்தைகள் வான்வெளி தாக்குதல் குண்டுகள் மூலம் இறந்திருக்கிறாங்க. சில குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக உணவு இல்லாமல் வயிறெல்லாம் ஒட்டி போய் உடல்லாம் மெலிந்து துடிதுடிக்க தண்ணி இல்லாமல் இறந்திருக்காங்க. அப்படிங்கிற மிகப்பெரிய சோகமான செய்தி இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு. மறுபக்கம் காசாவோட தொடர்ந்து இந்த போர் என்பது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைய தேதியில உதவி பொருட்கள் போடுறோம் அப்படிங்கிற ஒரு போலியான விஷயத்தை அமெரிக்கா ஏற்படுத்தி அதன் மூலம் இன்னைக்கு ஒரு எலிக்கு வந்து இப்படி ஒரு மருந்து வச்சு அந்த எலியை வந்து ஆடால பிடிப்போம், அது போல இந்த மக்களுக்கு உணவு போடுகின்றோங்கிற பேர்ல பெரும் கூட்டத்தை அந்த இடத்துக்கு வர வச்சு இன்னைக்கு வந்து ஒரு இனப்படுகொலையை செஞ்சுட்டு இருக்குது. ஆல்ரெடி இந்த வாரங்களில் பல இனப்படுகொலை, மாவு இனப்படுகொலை நடந்துட்டு இருக்குது. அந்த வேளையில் 2 தினங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு குவைத் ரவுண்டானால வந்து ஒரு பெரிய படுகொலை நடந்துச்சு. அதே இடத்துல இன்றைய தேதியில் அதே போல உணவு பொட்டலங்களை போட்டு மீண்டும் ஒரு இனப்படுகொலை செஞ்சுருக்குது இந்த இஸ்ரேலிய அயோக்கிய நாய்கள். இதற்கு உதவி இருக்கு அமெரிக்கா. மறுபக்கம் ரஷீது சாலையிலையும் இன்னைக்கு இனப்படுகொலை. எந்த இடம் சென்றாலும் மாவுகளை வீசி, உணவுப் பொருட்களை வீசி இந்த காசா மக்களை இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்குது. 2 மருத்துவமனைகள் மேலே மிகப்பெரிய தாக்குதல். ஒன்று அல் குட்ஸ் மருத்துவமனை, மற்றொன்று அல் சிஃபா மருத்துவமனை. அல் சிஃபா மருத்துவமனையில் இடைவிடாத தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாமே சிறைபிடிச்சிருக்காங்க. பல நபர்களை கொண்டுட்டாங்க. சிறைபிடிக்கப்பட்ட நபர்கள் எல்லாமே ஒரு தனி இடத்தை அடைச்சி வச்சு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில இடங்களில் உட்கார்ந்து இஸ்ரேலுடைய படை கேம் விளையாண்டுட்டு இருக்குது. அவ்வளவு நக்கலாக இந்த மக்களை அவ்வளவு இழிவாக இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு நடத்தி கொண்டிருக்குது. மறுபக்கம் சேக்கல் ரதுவான் தாரல் பலதில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மேலே தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இல்லை, தாரல் பலதில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஒரு சிறுவன், ஒரு 10-15 வயது சிறுவன் துடிதுடித்து இறந்திருக்கான். எந்த அளவுன்னா அவனுக்கு உணவும் கிடைக்கல, போதிய மருத்துவமும் கிடைக்கல. இதனாலேயே அந்த பையன் இறந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு துக்கமான செய்தி வருது. பல நபர்கள் தங்களது குழந்தைகளை துண்டு துண்டாக உடல் பாகங்களை எல்லாம் எடுத்துட்டு ஒரு கேரி பேக்கில் எடுத்து அதை ஜனாசாவை அடக்கம் பண்ண எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நபர் அப்படியே அல்லோலப்பட்டு சொல்கிறார், என்னை காப்பாத்துங்க, எனக்கு உணவு கொடுங்க, என் உயிர் போகக்கூடிய சூழல்ல இருக்குது. என்னை சுத்தி பிணக்குயிர்களாக துண்டு துண்டாக கால் தனியா, கை தனியா, தலை தனியா கிடக்குது. அதை பார்க்கவும் என்னால் முடியல, என்னால் ஜீர்ணிக்க முடியல. உளவில் ரீதியாக எனக்கு வந்து சில அச்சங்களும் வருது. அதே சமயத்தில் என்னுடைய பசுடைய கொடுமை என்ன கொல்லக்கூடிய ஒரு சூழலில் வச்சிருக்கு. என்னை காப்பாதுங்க சொல்லக்கூடிய இந்த அலறக்கூடிய காட்சிகளும் வீடியோக்களும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்து நமது மனசை மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. மறுபக்கம் வெஸ்ட் பேங்க்ல தொடர்ந்து கைதி படலம் என்பது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஜெனின் கேம்ப்ல பல நபர்களை அடித்து துன்புறுத்தி பல்வேறு கைதிகளையும் இன்னைக்கு வந்து இந்த இஸ்ரேலுடைய அயோக்கிய நாய்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய அட்டுளையங்களையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை அமைதியாக கடப்பதன் மூலம் இந்த இனப்படுகொலையை ஆதரிப்பதாகத்தான் அர்த்தம் படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஹமாஸ் வெளிப்படையாக சொல்லியிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய சூழல் என்பது இன்னைக்கு தொடர்ந்து காசாவில் போயிட்டு இருக்கு. இந்த வேலையில தான் இந்த காசாவுக்கான ஒரு இனப்படுகொலைக்கான விஷயங்களை நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கனடா சொல்லியிருக்கு. கனடா ஆல்ரெடி ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொன்னார்னா, நிச்சயமாக ஹமாஸ் அழிக்கப்பட வேண்டும், அது தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் இருந்தார். ஆனால் சமூக அழுத்தம் கனடாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே மிகப்பெரிய போராட்டம் எடுத்தனால இன்னைக்கு இந்த இனப்படுகொலைக்கு நான் ஆதரவாக போகலை அப்படிங்கிறத உறுதி செய்வதற்காக கனடா இன்னைக்கு இஸ்ரேலுக்கான எல்லா இராணுவ ஏற்றுமதிகளையும் தடை செய்கின்றோம் என்ற அறிவிப்பை இன்னைக்கு வெளிப்படையாக வச்சிருக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக கனடா தனது ஸ்டாண்டை மாற்றி அமைச்சிருக்கு. இது போன்று பல்வேறு நாடுகள் அந்த நாட்டுடைய மக்கள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக பலஸ்தீனை ஆதரித்து இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போயிருக்காங்க நம்மளால பார்க்க முடியுது. இந்த வேலையில் பலஸ்தீனுக்கான ஆதரவு உலகம் முழுக்க பெருமளவில் பார்க்கப்படுகிறது. பலஸ்தீனில் ஆதரவுக்காக நேற்றைய தினம் நினைக்கிறேன் பாகிஸ்தானில் நடந்த PSL பாகிஸ்தான் பிரீமியர் லீக் என்ற ஒரு T20 போட்டி. இதில் வந்து இஸ்லாமாபாத்துக்கும் முல்தான் சுல்தானுக்கும் மேட்ச் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இஸ்லாமாபாத் யுனைடெட் வந்து வெற்றி பெற்றுருச்சு. வெற்றி பெற்ற பின்னாடி அந்த மைதானத்தில்
அந்த கிரிக்கெட் குழுவை சார்ந்த அனைத்து நபர்களும் பலஸ்தீன் கொடி ஏந்தி கொண்டு அந்த கிரவுண்டில் அப்படியே ரவுண்டு வர்றாங்க. இதே போன்ற ஒரு சம்பவம் ஐபிஎல்ல நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நடக்காது. ஐபிஎல் இருக்கக்கூடிய எந்த டீமும் இந்த பலஸ்தீன் ஆதரவு விஷயத்தில் ஒரு ஒற்றுமையாக நின்று குரல் கொடுக்காது. காரணம் ஏன்? இந்த ஐபிஎல் ஆகட்டும் அல்லது இந்தியாவில் இருக்க கிரிக்கெட் துறையை சார்ந்த எல்லாமே சங்கி மயமாக்கப்பட்டது. இதில் இருக்கக்கூடிய அநீதம் பெரிய அநீதமாக இருக்குது. எந்த ஒரு சாமானியனும் ஒரு தலித்தும் அந்த இடத்துல போய் சாதிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பா இருக்குது. அந்த வேளையில் இனி எங்கள் ஐபிஎல்ல வந்து பலஸ்தீன் கொடியை தூக்கி போட்டு அப்படியே இவங்க வந்து ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க. ஆல்ரெடி இந்தியா இப்போ கனடா கூட இனிமேல் ராணுவ உதவி செய்ய மாட்டோங்கிற ஸ்டாண்டில் இருக்குது. ஆனால் இந்தியா அதானி அம்பானி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ட்ரோன்களை உருவாக்கி, கில்லர் ட்ரோன்களை உருவாக்கி, ஹர்மஸ் 450 900களை உருவாக்கி நேராக இஸ்ரேலுக்கு அனுப்பி அந்த ட்ரோன்களை வச்சு தான் இன்றைக்கி சொல்ல போனால் ஒரு 30,000 பேர் இறந்துருக்காங்கன்னா ஒரு 10,000 பேராச்சும் அட்லீஸ்ட் இந்தியா அனுப்பின ட்ரோனில் இறந்துருப்பாங்க அப்படிங்கிறது சில புள்ளி விவரங்கள் வழியாக கிடைக்குது. அப்போ இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எதிர்க்காக குரல் கொடுக்க வேண்டும், பலஸ்தீனுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்ற விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். மறுபக்கம் இன்னைக்கு அமெரிக்கா தொடர்ந்து என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் நிச்சயமாக ஹமாஸை அழிப்போம், ஹமாஸ் காசா பகுதியிலிருந்து ரஃபா பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும், இல்லாட்டி நாங்கள் ரஃபா மீது தாக்குதல் நடத்துவதற்கு எல்லா வகையிலும் இஸ்ரேலுக்கு உதவி செய்வோங்கிற அளவுக்கு தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்குது. மேலும் சொல்லுது ஹமாஸை அழிப்பது தான் எங்களோட இலக்கு, அதனால் ரஃபாவில் இருக்கக்கூடிய மக்களை வந்து இஸ்ரேல் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லுது. நெத்தன்யாகு என்ன சொல்கிறாரு? நாங்கள் ஹமாஸையும் அழிப்போம், அந்த மக்களையும் அழிப்போம். காரணம் ஏன்? அந்த மக்கள் தான் ஹமாஸ், ஹமாஸ் தான் மக்கள்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. ஸோ நெத்தன்யாகு இந்த ரஃபாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரான்னா ரஃபாவை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் மேலே இன்னைக்கு சரமாரியான முறையில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தனது தாக்குதலை அதிகப்படுத்தி கொண்டே செல்கிறார்கள். நெத்தன்யாகு இதில் தோல்வி அடையக்கூடாது, இது நமக்கு மிகப்பெரிய இழுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தனக்கு கிடைக்கக்கூடிய எந்த வெற்றியும் இல்லாத சூழலில் கூட தான் ஏதோ ஒரு வெற்றியை செய்யணும், ஒரு பதிவு செய்யணுங்கிற அடிப்படையில் இந்த போரை இன அழிப்பு கண்டென்ட்லேயே மோட்டிவேட்லேயே கொண்டு போயிட்டு இருக்கான்னு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த வேளையில் ஹாலிவுட்டுடைய ஒரு முக்கியமான ஸ்டார், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வில் ஸ்மித் என்று சொல்லக்கூடிய நடிகர், இவர் ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறார். இந்த வேளையில், இந்த ரமலான் வேளையில், இந்த பலஸ்தீன் போர் வேளையில் குர்ஆன் என்பது ஒரு புனிதமானது. வில் ஸ்மித் சொல்கிறார், அந்த குர்ஆனை வரி பை வரி, வேட் பை வேடு நான் வாசிச்சுட்டு இருக்கிறேன் இந்த ரமலான் மாதத்தில். அந்த குர்ஆனை வார்த்தைக்கு வார்த்தை வாசிக்கக்கூடிய சமயத்தில் அது கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, தெளிவாக இருக்குது, ஒரு தெளிவான நீரோடை போல் அவ்வளவு தெளிவாக இருக்குது, புரியாமல் கிடையாது. வார்த்தைகள் குளறியோ அல்லது பிதற்றலோ அல்லது கருத்து முரண்பாடு கொண்டோ எந்த அடிப்படையிலும் அது கிடையாது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ இந்த குர்ஆனை எல்லாரும் வாசிங்க. நானும் இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆனை வாசிக்கிறேன். இந்த குர்ஆன் நிச்சயமாக எந்தவித தீய கருத்துக்களையும் பரப்பலை. இந்த குர்ஆனை சில நபர்கள் தவறான முறையில் கொண்டு போய் தீய கருத்தோடு தீவிரவாதத்தோடு முடிச்சு போடுறாங்கங்கிற அளவு ஒரு நல்ல கருத்தாக்கத்தை கொண்ட ஒரு 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 விஷயத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஒரு ஊடகத்தில் கொடுத்த பேட்டியில் வந்து இந்த வில் ஸ்மித் என்று சொல்லக்கூடிய மிக பிரபலமான நடிகர் வந்து இன்னைக்கு பதிவு செஞ்சது நிச்சயமாக உள்ளளவு பாராட்டத்தக்கது. இந்த இக்கட்டான சூழலில் வில் ஸ்மித்துடைய பதிவு என்பது உலகளாவிய அளவில் குர்ஆனை மறுவாசிப்புக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சூழலை முஸ்லீம் அல்லாத நபர்களில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்மளால் பார்க்க முடியும். I loved the simplicity. The Quran, which Moses was mentioned, Musa, you know, I never totally understood Abraham as the father, and then the split with Isaac and Ishmael, and it was just, it was beautiful to get the completion of that. மறுபக்கம் ஹூதிகள், அன்சாருல்லாக்கள் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் இவ்வளவு நாள் ஏவிய மிசைல்கள் 2000 கிலோமீட்டர் தாண்டி இஸ்ரேலுடைய சில பகுதிகள் மேலே தாக்குதல் நடந்துச்சு. ஆனால் பல்வேறு ராக்கெட்டுகள் எல்லாமே அந்த அயன்டோமை வைத்து இடைமறித்து இஸ்ரேல் வீழ்த்திருச்சிருக்கு. இதுக்கு உதவியாக சவுதியும் சில ராக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கு. ஸோ இந்த வேளையில நேற்றைய தினம் ஹூதிகள் ஏவன ஒரு ராக்கெட் நேராக டெல்லவி நகரத்தை நோக்கி உள்ள துளைத்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்குது. இது இஸ்ரேலுடைய IDFA மற்றும் இஸ்ரேலுடைய பத்திரிகை இருக்கக்கூடிய எடியோத் அஹரோனோத்தை வெளிப்படையாக ஒத்துக்குச்சு. ஹூதிகள் இருக்கக்கூடிய யமன் பகுதியிலிருந்து ஒரு ராக்கெட் வந்து எங்களுடைய நிலப்பரப்பில் விழுந்திருக்கு, குறிப்பாக எலைட் துறைமுகத்தை நோக்கி விழுந்திருக்குங்கிறத ஒத்துக்குச்சு. அப்போ அயன்டோம் பீண்டோமே பீட் பண்ணி இன்னைக்கு உள்ளே போயிருக்குன்னா அந்த ராக்கெட் எதுவாக இருக்குன்னா நிச்சயமாக ஹைப்பர்சோனிக் மிசில் அப்டேட் பண்ண நியூ வெர்ஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நமது பார்வையாக இருக்குது. ஏன்னா 2-3 தினங்களுக்கு முன்னாடி ஹைப்பர்சோனிக் மிசிலை வந்து மிகப்பெரிய சோதனை செய்து ஒரு பயிற்சி செய்து அதோடைய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் மாலிக் எஹியாசாரி அவர்கள்லாம் ஒரு பதிவு போட்டாங்க. என்னென்னா, எங்கள்கிட்ட அட்வான்ஸான ஒரு ராக்கெட்டுகள் கையில் வந்துருச்சு. ஸோ நாங்கள் இந்திய பெருங்கடலை தாங்கி ஆப்பிரிக்காவை தாண்டி தாக்குதலை நடத்துவோம் இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கப்பல்கள் மூலம்.
மற்றும் இஸ்ரேலுடைய டெல்லவியூ, எலேட் போன்ற நகரங்களை நாங்கள் தாக்குதல் நடத்தவும் சொன்னாங்க. இன்னைக்கு அதே போலவே அவர்கள் சொன்னது மாதிரியே ஒரு வரலாற்றில் முதன்முறையாக இன்னைக்கு அயன்டோம் பீம் டோமியை தாண்டி ஹூதிகளுடைய ராக்கெட் போய் இன்னைக்கு இஸ்ரேல் மேலே விழுந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அடியா, ஒரு பின்னடைவா இன்னைக்கு இஸ்ரேலுக்கு காணப்படுது. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.